ஹாய் வணக்கம். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நாட்டுக்கோழி. உப்பு மஞ்சத்தூள் போட்டு விளக்கெண்ணெய் ஊற்றி வேகுது மஞ்சளாக. அது ரசம் கொஞ்சம் எடுத்து குடிக்கணும். இன்றைக்கி உடம்புற வரேன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் நாத்தனார் வீட்டுக்காரரும் அவங்க ஃப்ரெண்டும். அதனால் செய்கிறோம் நாட்டுக்கோழி அடித்து. ஃபஸ்ட்டு விளக்கெண்ணெய் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கடுகு தாளித்து விட்டு இது மாதிரி வெந்ததுன்னா 2 டம்ளர் ரசம் எடுத்து குடிக்கலாம். மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சம் சீரகத்தூள் போட்டு வேகுது. நல்லா வெந்தோடனே இதில் கொஞ்சம் ரசம் எடுத்து குடிக்கலாம். அதுக்கு தான் வச்சுருக்குறேன். அப்புறம் தான் மசாலா வறுத்து வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவைங்கிற போது அதை எடுத்து ஊற்றலாம். பாருங்க, நானே வறுத்து அரைச்சது. கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். கொத்தமல்லி தழை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். சுத்தமான நாட்டுக்கோழி. நல்லா வெந்த உடனேயும் நமக்கு தேவையான ரசம் எடுத்து நல்லெண்ணெய் ஊற்றி குடிச்சிட்டா நெஞ்சு சளி சரியாயிடும். உடம்புக்கு நல்லது, சக்தி. காரம் இல்லாமல் அப்படி குழந்தைங்களுக்கு ஊட்டலாம். என்ன கொஞ்ச நேரம் வேகட்டும். ரசம் எடுக்கிறேன். இங்கே பாருங்க, இது மாதிரி வரும். சாதத்துலேயும் பவுட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். நல்லாயிருக்கும். இதுதான் நல்லா இருக்காது. ரசம் எடுத்துகிட்டு அந்த மசாலா கலந்து குழம்பு வச்சு தேங்காய் அரைச்சி ஊற்றி குழம்பு கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ஒரு கறியையும் வறுத்துருவோங்க. அவ்வளோதாங்க. நீங்களும் இது மாதிரி நாட்டுக்கோழி கிடைச்சா செஞ்சு சாப்பிடுங்க. இது எங்கள் கோழியே. பாய். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, பாய். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க சுவையாக.